கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். பொங்கலுக்கு வெளியாக இருந்த படங்கள் ஜனநாயகன், பராசக்தி. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்றதை தாண்டி இன்றைக்கி படம் வெளியானதுக்கப்புறம் டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அது வேறு ஒரு டைமென்ஷனில் போயிட்டுருக்கு சார். லோக்கலாக சோஷியல் மீடியாவில் பேசியிருந்ததை தாண்டி இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக யூத் காங்கிரஸ் வந்து ஒரு லெட்டர் பேடே கொடுக்குறாங்க. படத்தை தடை செய்யணும், இல்லைனா நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தேதியில் காங்கிரஸுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. லூஸ் கேனன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, இல்லை வாட்டர் மவுத்துன்னுவாங்க. அதாவது எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அது சர்ச்சைக்குரியாவோ அதை பற்றி அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு. அப்போது ஜோதிமணி ஒரு கருத்து சொல்கிறாங்க, மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த கருத்து எல்லாமே வந்து கூட்டணிக்கு பங்கம் வளைய வைக்கிற மாதிரி இருக்குது. கூட்டணிக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுக்குது. அப்புறம் அண்ணன் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலை போட்டு ட்வீட் பண்ணி ரீசெண்டாகவும் பேசுகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு திமுக தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அது ஒரு மன வருத்தத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு பயந்துக்கிட்டு, நான் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், தலைமைக்கு பயந்துக்கிட்டு கருத்து எதுவும் இருந்தாலும் கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்குது. பட் அதை வெளியில் சொல்லலாம். அப்போ என்னன்னா அந்த தலைமை மீது பயம் வந்து கீழே இருக்கவங்களுக்கு இருக்குது. இங்கே என்னென்னா அந்த தலைமை மீது பயம் இல்லை. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பொங்கலுக்கு வெளியாக இருந்த படங்கள் ஜனநாயகன், பராசக்தி. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்றதை தாண்டி இன்றைக்கி படம் வெளியானதுக்கப்புறம் டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அது வேறு ஒரு டைமென்ஷனில் போயிட்டுருக்கு சார். லோக்கலாக சோஷியல் மீடியாவில் பேசியிருந்ததை தாண்டி இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக யூத் காங்கிரஸ் வந்து ஒரு லெட்டர் பேடே கொடுக்குறாங்க. படத்தை தடை செய்யணும், இல்லைனா நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த கூட்டணிக்கு ஹெல்த்தியான சுச்சுவேஷனா சார், இல்லை ஓவர் கம் பண்ணிடுவாங்களா? இல்லை, இது ஓவர் கம் பண்ணிடுவாங்க. அதாவதுங்க காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா தான் தப்பு. இந்திரா காந்தி போன்ற ஒருத்தரை வந்து காட்டுறாங்க. அவர்கள் வந்து மனிதாபியம் இல்லாமல் ஒரு சில செயல்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், பார்ப்போம். அப்படி அவங்க அப்படி கூட்டத்தை காட்டிட்டாலும், கையெழுத்து இழுக்க நடத்தி கொடுத்துட்டாலும் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லையே. டிப்பிக்கல் அரசியல்வாதி மேடையில் பேசுகிறது ஒன்று, நடந்துக்கிறது வேறு, வாக்குறுதி கொடுக்கறது வேறு, செயல் வடிவம் பண்ணுறது வேறு. கேட்டால் அதான் இதான் பொய் சொல்லு. அந்த அந்த சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இந்திரா காந்தி காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் உயிர் சேதமெல்லாம் நடக்குது. அதெல்லாம் காட்சியாக காட்டியிருக்கு. அப்போ காங்கிரஸ்காரர்களுக்கு அது எங்கேயோ உறுத்தும். ஏன்னா இவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திமுகவும் காங்கிரஸும் நட்பு பாராட்டலாம், ஒரே டீ காப்பி டிஃபன் ஒன்றா சாப்பிட்லாம், அறிவாலயத்தில் உட்காந்து இன்றைக்கி கிச்சிலிக்கா பண்ணி விளையாடிக்கலாம். ஆனால் கலந்த காலத்தில் ரெண்டு பேரும் அதை எதிரெதிரியாக இருந்தவங்க தான். அதிமுகன்ற ஒரு விஷயம் வந்து அதிமுக மிகவும் பலவீனப்படுத்துறதுனால வேறு வழி இல்லாமல் இவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி தான் அந்த கூட்டணி பலமாகுது. அதேமாதிரி காங்கிரஸுக்கு வந்து தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கணுன்றதுனால திமுகவோட கூட்டணி பலமாகும். அப்போ இங்கே உன்னதமான ஒரு உண்மை என்னென்னா, எதிரிக்கு எதிரி நண்பன். உன்னோட பழைய எதிரி காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து போட்டாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் தான் போடுவீங்களா? ஆல்ரெடி அந்த கட்சி ரொம்ப கஷ்டப்படுது, தலைவர்களே இல்லாமல் தொண்டர்கள் தான். அப்போ யூத் காங்கிரஸில் இருக்கவங்களுக்கு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். இந்தி பிஜேபிக்கு ஒண்டி தான் பிடிச்ச மொழியை காங்கிரஸுக்கு பிடிக்காதா? இல்லை காங்கிரஸ் அதை தூக்கி பிடிக்காதா? அப்படி பார்க்கும்போது உப்பு சாப்பிட்டவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல தோணும் இல்லையா? அதில் இன்னொரு விஷயம் என்ன அழகாக பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இயக்குனர் அது ஏதோ ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை போல் காட்டவில்லை. ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்தில் எல்லாம் ஒன்றா இருந்த காலத்திலேருந்து ஒன்றா வந்துட்டு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு கடைசி விஷயங்களை வந்து ஒரு தேசப்பற்று அங்கே வந்து வெளிப்படுது. அந்த தேசப்பற்றானது இந்திக்கு எதிரானதாக இல்லை, இங்கே திணிக்காதீங்கன்றது மாதிரி தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி அந்த படத்தில் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏடிஎம்கேக்கு அப்போ அந்த சீனில் இல்லை அவங்க, அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. திமுக அது ஒரு பலமாக பார்ப்பாங்க. ஸோ இது மாநில கட்சிகளை பொறுத்தவரை. தேசிய கட்சிகளை பொறுத்தவரைலாம் அந்த படம் என்பது தேசிய அரசியல் இங்கே ஊடுருவல் பெருசாக பண்ண முடியாத அளவில் தான் இருக்குது. இந்த போன்ற படங்கள் வந்து தேசிய கட்சிகளை வந்து மக்கள்கிட்ட அந்நியப்படுத்துறதுக்கு உதவும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால காங்கிரஸ் நாளைக்கே ஒன்றும் இல்லாமல் மொத்தமாக போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், ஒரு கட்சிக்கு அந்த இமேஜ் தான் ஒரு பிராண்டு. அந்த இமேஜ் வந்து திருப்பி திருப்பி மேலும் மேலும் அடி வாங்குது. அதுதான் அந்த படம் காட்டுது.
மற்றபடி வந்து படத்தில் வந்து அந்த ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூவோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு தேவைப்படுறாது ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டிலேவாக போகுது, ஒரு விறுவிறுப்பு இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட், அந்த ஒரு அருமையான சப்ஜெக்டை வந்து இன்னும் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட பார்வைகள் இருக்குது. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக ஓப்பன் ஆகிருக்கு. அது அவர் நடித்த படங்கள்லேயே இதில் தான் வந்து பெரிய ஓப்பனிங் அவர் கிடச்சிருக்குனாங்க. அமரன் நடிச்சிருந்தார், அருமையான படம் அது. ஒரு தமிழக நாட்டில் இருந்து ஒரு இராணுவத்துக்கு போனவர் எப்படி வந்து தான் உயிரை கொடுத்து தன்னோட மக்களுக்காக இருந்தாருன்ற மாதிரி அந்த படம் பார்க்கும்போது உள்ளபடி ஒரு சந்தோஷம். அதுமாதிரி இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷம். நமக்காக வந்து முன்னாடி வந்து அந்த தமிழ் மீது இருந்த அந்த பற்றை வந்து அழகாக காட்டியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க. வன்முறை வந்து இவங்களாம் எதுவும் பண்ணலை, எல்லாமே போராட்டத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அது நம்ம பேர் பொதுவாக இந்த 2Gனால் வந்து தமிழ்நாடு தமிழர்கள்னால் கொஞ்சம் அடிபட்டது உண்மை. இப்போ இந்த மாதிரி படம்லாம் டெல்லியில் இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது அதுமாரி ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ அங்கே உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த வெறும் படம் பார்த்துக்கிட்டு பைக்கில் 2 வீலர் ரேஸ் பண்ணுறவங்க ஒண்டி கிடையாது, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பாங்க போல், கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க போல் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்வை வரும். அதனால் இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க வேண்டியது. ஆனால் சார், நம்ம இந்த படத்துக்கு காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம், பட் திராவிட இயக்க வரலாறு எழுதும்போது மொழிப்போர் இல்லாமல் நம்ம அதை தொடங்கவே முடியாது. அதை நம்ம இங்கே பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்லண்ணா? இல்லை, கண்டிப்பாக அந்த கட்டாயம் இருக்குங்க. தொடர்ந்து அந்த சிக்கல் இருக்க தானே செய்யுது. இப்போது உங்களுக்கு ரயில்வேல வேலைக்கு வந்துட்டு அவங்க மொழியில் எழுதலான்ற மாதிரி ஒரு தேவை இருக்குது. அது எத்தனை நேரத்தில் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குது? அப்போ ரயில்வே வந்து மொத்த இந்தியாவுக்கு தானே அது. அதே மாதிரி அஞ்சல் துறையில் வேலை. இப்போ நீங்கள் பொதுவாக வந்து நிறைய வேலைகள் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு இருக்கிற வேலைகளில் தமிழர்களோட எண்ணிக்கை குறைவாக தானே இருக்குது. அப்போ அது வந்து வேலை வாய்ப்புன்றது வந்து ஒரு சமமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து மொழி ரீதியாக சில பல பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம உணர முடியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளது கிட்ட இருக்கிறது வந்து இருமொழி கொள்கைன்றது வந்து ஒரு சர்வதேச அளவில் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கொள்கை தான். அது அறிஞர் அண்ணா வந்துட்டு ஒன்றும் சிந்தனைக்கு கம்மியாக இருக்கிறவரோ இல்லை அவரோட அறிவு பஞ்சத்துக்கு ஒன்றும் குறை கிடையாது. அப்போது இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை போட்டு அந்த இடத்த மேலே தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா சர்வதேச அளவில் தமிழர்கள் வந்து மேம்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக தான் வந்து உங்களுக்கு ஐடி டெவலப்மெண்ட்லாம் வருது. இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து தமிழகத்துலேருந்து வரக்கூடிய மென்பொறியாளர்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, மேலும் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட அந்த இந்தின்றது வந்துட்டு அது வேணுமா வேணாமா அப்படின்றது அகெயின் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ ஹிந்தி தெரிஞ்சுருந்தால் நான் உத்தரப்பிரதேசில் போய் வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை பாம்பேயில் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட தேவை. அதுக்கு போய்ட்டு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி வேணாம் அப்படின்னு நம்ம இங்கே உட்காந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பேக்ரவுண்டில் என்னை பொறுத்தவரைலாம் எத்தனை மொழி நீங்கள் அதிகமாக கற்றுக்கிறீங்களோ அத்தனை மொழியுமே உங்களுக்கு நல்லது. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான நபரில் ஐயா திரு ஆர் பகவான் சிங், என்னோட பழைய செய்தி ஆசிரியர். அவர் வந்து கிட்டத்தட்ட 6 மொழி பேசுவார். தெலுங்கு பேசுவார், மலையாளம் பேசுவார், கேரளா பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார், தமிழ் பேசுவார், இலங்கை தமிழும் பேசுவார். இலங்கை தமிழ் அவ்வளோ வடிவான தமிழ், அற்புதமாக பேசுவார். அது மாதிரி அப்போ வந்து ஒரு நிறைய மொழி கற்றுக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான், அது தப்பு கிடையாது. அதை வந்து மக்கள்கிட்ட விட்டுருணும். நீங்கள் அதை இது இருந்தால் தான் அதில் ஒரு காட்சி காட்டியிருப்பாங்க. மணி ஆர்டர் ஃபார்மை வந்து நீங்கள் ஹிந்தியில் கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க பணம் போடுவாங்க படிக்காதவங்க? அப்போது நடைமுறைக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு மொழியை கொடுக்கும். இப்போ இங்கே சென்னையில் அலையன்ஸ் ஃப்ரான்சஸ் இருக்குது, ஃப்ரெஞ்சு சொல்லித்தராங்க, சிறப்பான முறையில் நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் நீங்கள் அதை திணிக்காமல் அதை அழகாக கொடுக்கும்போது அது இன்னும் மக்கள்கிட்ட போய் ஒரு அன்பாக சேரும். ஒரு மொழியானது வந்து இப்போ ராபர்ட் கால்வெல் இருந்தார், அவருக்கு யாரும் திணிக்கலை. அவர் படித்து தமிழை வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார், தமிழோட வாழ ஆரம்பிச்சிட்டார், அதோட உறவில் இருக்கிறார். அப்போ ஒரு தாயாக ஒரு பிள்ளையாக பழகிறாங்க, தாய் தமிழும் தாத்தா ராபர்ட் கால்டுவெலும். அப்போ அந்த ஒரு பந்தத்துக்கு முன்னாடி இந்த திணிப்புலாம் ஒன்றும் பண்ண முடியும். அப்படிதான் இருக்கணும். அதுதான் ஆக்சுவல் விருப்ப மொழி அப்படி தான் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சட்டம் போட்டு ஒரு ஜிஓலாம் போட்டிங்கன்னா அது தவிடுபொடி ஆகிடும். மொழி என்பது அது வந்து ஒரு சொல்லாடல், ஒரு சத்தம் கிடையாது, அது வந்து ஒரு உணர்வு. அதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சார் பல்வேறு மாறுபட்ட கருத்துகள் இருக்குது. எப்பயுமே அவங்க அதுக்கு சொல்கிற பதில்னா எங்கள் கட்சி ஜனநாயகமான கட்சி, அவங்கவுங்க கருத்தை எல்லோரும் சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் அப்படியே அவங்களோட ரைவல் பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி அவங்களும் இந்த மாதிரி நிறைய மாற்று கருத்துக்கள் பேசியிருக்காங்க தான். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எதாக இருந்தாலுமே வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசுகிறத அப்படியே எடுத்துக்கிறாங்க. இந்த லீக்கேஜஸை வந்து பெட்டராக பிஜேபி ஹேண்டில் பண்ணுறாங்களோ காங்கிரஸை விட? அதெல்லாம் டவுட்டு கிடையாதுங்க.
காரணம்னா இப்போ இன்றைக்கி தேதியில் காங்கிரஸுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, லூஸ் கேனன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, இல்லை வாட்டர் மவுத்துன்னுவாங்க. அதாவது எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அது சர்ச்சைக்குரியாவோ அதை பற்றி அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு. அப்போது ஜோதிமணி ஒரு கருத்து சொல்கிறாங்க, மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கிரீஷ் சோளங்கர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த கருத்து எல்லாமே வந்து கூட்டணிக்கு பங்கம் வளைய வைக்கிற மாதிரி இருக்குது. கூட்டணிக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுக்குது. அப்புறம் அண்ணன் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையான சூழலில் போட்டு ட்வீட் பண்ணி ரீசெண்டாகவும் பேசுகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு திமுக தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அது ஒரு மன வருத்தத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு பயந்துக்கிட்டு, நான் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், தலைமைக்கு பயந்துக்கிட்டு கருத்து எதுவும் இருந்தாலும் கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்குது. they have difference of opinion பட் அதை வெளியில் சொல்ல. அப்போ என்னன்னா அந்த தலைமை மீது பயம் வந்து கீழே இருக்கவங்களுக்கு இருக்குது. இங்கே என்னென்னா அந்த தலைமை மீது பயம் இல்லை. எப்பயுமே ஒரு கட்சி தலைமை மீது பயம் இருந்தால் அதோட பர்ஃபார்மன்ஸ் தேர்தல் நேரத்தில் நல்லாயிருக்கும். தலைமை மீது ஒரு கட்சிக்கு பயம் இல்லை, தொண்டர்களுக்கோ இல்லை நிர்வாகிகளுக்கு பயம் இல்லைன்னா அந்த கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்கும். ஓகே, நம்ம பேசுகிறது ப்ராக்டிகாலிட்டி. இந்த ஒரு காரணத்தினால தான் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கும்போது வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும், வெற்றி விகிதாச்சாரம் கூட இருக்கும், அங்கே ஜனநாயகம் இருக்காது. அம்மையார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். திமுகவில் ஜனநாயகம் இருக்கும், உட்கட்சி பூசல் இருக்கும், கட்சி நீரோட்டமாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி குறைவாகவோ இல்லை வாக்கு வங்கி ஒரு 35-38 விகிதாச்சாரம் தாண்டாத ஒரு சூழ்நிலை, இல்லை வந்து ஒரு பெருவாரியான வாக்கில் வெற்றி பெறுற அந்த சூழ்நிலைலாம் இல்லாமல் போச்சு. ஜனநாயகம் என்பது மக்களுக்கு தேவை. கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்கா இல்லையான்றது அது அந்தந்த கட்சியோட பிரச்சனை. ஆனால் ஒரு கட்சியில் தலைமை சொல்கிறத கேட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கட்சி இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இருக்குன்னா அந்த கட்சி வந்து வெற்றி விகிதாச்சாரத்தை அதிகமாக சுவைக்கும். கட்டுப்பாடு குறைவாக சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம், பேச்சுரிமை இருக்குது, அங்கே வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னும் போது என்னன்னா நிறைய பேருக்கு சுதந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. ஒருத்தன் உழைச்சிக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தர் அங்கே சும்மா இருப்பார். அப்போ அந்த உழைச்ச உழைப்பு வீணாக போகும். அது தேர்தலில் பாதி இடத்துல தோல்வியில் முடியும். இதுதான் வித்தியாசம். நீ சொல்லிட்டா நான் செய்யணுமா, மாவட்டம் சொல்லிட்டா நான் வரணுமா, இந்த இந்த எண்ணம் வந்ததுனால முடிஞ்சு போச்சு. அப்போ பூத்தில் 100 ஓட்டு 50 ஓட்டு குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கட்சிக்கு வந்து அது பின்னடைவு தான். பார்க்குறதுக்கு வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கும் பேச்சுரிமை சொல்லுரிமை பேச நல்லாயிருக்கும், ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியம். ஓகே, அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில்ஸ் த ஃபுட் என்று சொல்வாங்க. அதீதமான கருத்துக்கள் இருக்குமேனால் அந்த கருத்துக்களை நீங்கள் வந்து அதை கவனமாக செலுத்தணும். ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா அது கூட்டணி தர்மத்தை ஒண்டி பாதிக்காது, அந்த கட்சியையே அது சீர்குலைக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி பிரச்சனை என்ன, அதுதான். அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமி, ஆனால் இங்கே சசு தேரூர் போல் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு பேசுகிறாங்க, ஆளாளுக்கு கருத்து சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி நிறைய நேரத்தில் இது மாதிரி ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டது தான் அவர்களோட பலவீனம், பிரச்சனை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.